தலைமுடி உதிர்வால் ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? நானும் உங்களை போலவே தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஹேர் பேக்கை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இந்த ஹேர் பேக் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு அது சூப்பரான அமோகமான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. அந்த ரிசல்ட்ஸை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நம்பிக்கையே இல்லாமல் இருந்த எனக்கு தைரியத்தை கொடுத்த ஹேர் பேக் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தது போல் நான் வந்து ஒரு சடன் இல்னஸ்னால நிறைய ஹேர் லாஸ் எனக்கு ஆயிருந்தது. நிறைய ஹேர் லாஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப லேஸ்பட்ட விஷயம் இல்லை, ரொம்பவே சிவியரான ஒரு ஹேர் லாஸ். என்னுடைய முடி டோட்டலாக நான் இழந்து வெறும் இவ்வளோ தான் இருந்துச்சு. என் முடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலிவால் மாதிரி இருந்துச்சு. மொத்தமாக ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிட்டேன். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு முடி வருமா வராதா அப்படின்ற விதமான நம்பிக்கையுமே இல்லாமல், சுத்தமாக ஹோப்பே இல்லாமல் நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய ஹேர் வந்து நான் ஓரளவுக்காவது இப்போது என்னுடைய ஹேரை வந்து நான் வளர்த்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பர்டிகுலர் ஹேர் பேக் தான் நான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அந்த ஹேர் பேக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு சீக்ரெட்டான ஒரு ஹேர் பேக்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ எனக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் ஹேர் பேக் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து நான் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அந்த ஹேர் பேக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சட்டுன்னு ஹேர் பேக்கை பார்த்துருவோம். ஓகே, இந்த சூப்பரான ஹேர் பேக்கை நம்ம ரொம்பவே எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தி சட்டுன்னு பண்ணிடலாம். ஹேர் பேக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பேக்குக்கு ரொம்பவே முக்கியமானது ஆலோவேரா, அதாவது கற்றாழை. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இது நம்ம ஸ்கேல்பை பலப்படுத்தி நம்மளுடைய முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனிங் கொடுக்குது. இவ்வளோ பயன்களை உள்ள ஆலோவேராவை நம்ம பயன்படுத்தும் போது சில விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இதனுடைய இலைகளை வெட்டும் போது இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி சுரக்கும். இந்த பாலை வந்து மொத்தமாக நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மஞ்சள் நிற பால் நீங்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி நம்ம கழுவிடணும். ஏன்னா அந்த பால் சில நேரத்தில் அரிப்பு தன்மையை கொடுக்கலாம். கழுகின பிறகு நம்ம ஆலோவேராவுடைய ஓரங்களை நல்லா இந்த மாதிரி இந்த முள் இருக்கிற பகுதிகளை நீக்கிடுறோம். இந்த முள் இருக்கக்கூடிய பகுதியை நீக்கிட்டு அதை நம்ம ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள ஜெல் எடுக்கிறதுக்காக மேலே உள்ள தோலையை நம்ம நீக்கிடுவோம். எப்பவுமே நம்ம பயன்படுத்தும் போது நல்ல முதிர்ச்சியான இலைகளை பார்த்து கட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல உள்ள வந்து வளமான ஜெல் உள்ளே இருக்கும். சதைப்பற்று நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஜெல் வந்து நிறையவே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஹேர் பேக்குக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலை போதும். ஒரு இலைனா இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 பீஸ் தான் வரும். நம்ம தோலை நீக்கின பிறகு நம்ம ஆலோவேராவை நல்லா கழுகணும். ஸோ ஆயுர்வேத முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு 7 தண்ணி கண்டிப்பாக கழுவணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா ஆலோவேராவை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கழுகிக்கலாம். 7 தண்ணி கழுவின பிறகு உங்களுக்கு இந்த மஞ்சள் பாலெல்லாம் நீங்கி ஆலோவேரா உங்களுக்கு சுத்தமாக கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ண ஆலோவேராவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான ஆலோவேராவை நான் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால். நம்ம தலைமுடிக்கு தேங்காய் பால் பயன்படுத்தும் போது எப்போவுமே திக்கான தண்ணி கலக்காத தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். நிறைய விட்டமின்ஸ், செலீனியம், அயர்ன், பாஸ்பரஸ் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம ஸ்கேல்புடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்முடைய முடி வளர்ச்சிக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஈயும் ஹெல்தியான ஃபேட்ஸும் நம்ம முடியுடைய அந்த ட்ரைனஸை போக்கி நல்ல ஒரு கண்டிஷனிங் கொடுக்குது. இந்த தேங்காய் பாலை ஒரு 100 ml எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆலோவேராவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன கசடுகள் இருந்துச்சுன்னா வந்துடும். நம்ம வடிகட்டாமல் அதை அப்படியே தலையில் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா
சின்ன சின்ன கசடுகள் வந்து முடியில் சிக்கிக்க வாய்ப்புகள் இருக்குது. வடிகட்டின பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சோண்டு கசடு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மற்ற எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்படி நம்ம கிரைண்ட் பண்ணி வடிகட்டி வச்ச ஆலோவேராவை நம்ம 1 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன். நமக்கு இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் தேன் தேவைப்படும். நம்ம ஸ்கேல்பில் முடி வளர்ச்சி இல்லாத இடங்களில் கூடயுமே இது முடி வளர்ச்சியை தூண்டும். அதுவே டல்லாக ட்ரையாக இருந்தால் கூடயுமே அதுக்கு நல்ல ஒரு ஷைனியும் மாய்ஸ்சரையும் கொடுக்குது. இன்னும் சில முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஹேர் பேக் செய்யும் போதே அது அப்படியே பார்த்துருவோம். இப்போ நம்ம ஹேர் பேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஒரு 100 ml நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆலோவேரா ஜெல் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். தேன் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய். அந்த காலத்துலேருந்தே முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா விளக்கெண்ணெய்க்கு உண்டு. இது நமக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய ரெசினாலிக் ஆசிடும் மற்ற ஃபேட்டி ஆசிட்ஸும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ரொம்பவே ஹெல்த்தியாக வளப்படுத்துது. அதனால் இது முடி வளர்ச்சியை தூண்டி ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. இதில் நம்மளுக்கு 1 எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இருக்கக்கூடிய விட்டமின் சி கோலஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால் நம்மளுடைய முடி வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஜெல்லும் இந்த தேனும் எண்ணெயும் நல்லா கலந்து இப்போ ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஹேரை ஃபுல்லாக ஆயில் பண்ணி நம்ம சிக்கெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ ஸ்கேல்ப்பில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அதே போல் பின்மண்டையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய நெற்றி பகுதிகள் காது எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு முடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முடியோடைய நுனி பகுதிகள் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டை கட்டிட்டு ஒரு ஷவர் கேப் இல்லை பிளாஸ்டிக் கவர் ஏதாவது போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூஷுவல் தலை குத்துற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி தலை குளிச்சுக்கலாம். தலைக்கு குளித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை உங்களாலேயே நம்ப முடியாது, அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை பயன்படுத்தும் போது உங்கள் முடியில் அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கே வெயிட்டிங். ஓகேங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.